ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான நல்லா புசு புசுன்னு பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூரிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மாவு பிசைகிறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரவையை அரைக்கிறப்ப நல்லா பவுடராக வராது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த பூரிக்கு மாவு பிசைறதுனால பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம இந்த பூரிக்கு தேவையான குருமா ரெடி பண்ணிட்டேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வெங்காய குருமா எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகாலையும் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சு உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மைதா மாவு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட தெரியலனா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி திக்னஸில் மாவு திரட்டுவோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பூரி உங்களுக்கு உருட்ட தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பூரிக்கு மாவு ஊற்றி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரே சமயத்தில் இத்தனை பூரியை உருட்டி எடுத்துட்டோம். அடுத்ததை நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பூரி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த பூரிக்கு மைதா மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, வெறும் ரவையை வச்சு நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு பூரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா சுவையாக இருக்கும். நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பூரி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த பூரியை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரவையை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக பூரி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.